அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். தெய்வானை தவமிருந்து கந்தனை அடைந்த தலம். திருமணமாகாத பெண்கள் இக்கோவிலில் வேண்டிக் கொண்டு முருகனை வேண்டினால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்கிறார்கள். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு அருளும் திருத்தலம் பற்றி அறிந்திருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், கந்தன்குடி, திருவாரூர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பேரளத்திற்கு அருகில் கந்தன்குடியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். நூலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள இக்கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். தெய்வானை தவமிருந்து கந்தனை அடைந்த தலம் இது என்பதால் திருமணமாகாத பெண்கள் இக்கோவிலில் வேண்டிக் கொண்டு முருகனை வேண்டினால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். இதேபோல் குழந்தை வரம் வேண்டும் தம்பதிகள் இக்கோவிலில் தம்பதி சமேதராக வேண்டிக் கொண்டால் முருகன் நிச்சயம் குழந்தை வரம் அருள்வான் என்கிறார்கள் பலன் பெற்றவர்கள். சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. இந்த தலம் அழகன் முருகன் பேரழகு சிகரமேறி இருக்கும் அற்புத தலம் என்றால் அது மிகையல்ல. கந்தன் குகன் எந்தன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டுயிந்திட அன்றன்போடு வருவானே, கண்டின் கனி சிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன்குடியில் தங்கிய பெருமாளே என்று இந்த கந்தவேலை போற்றி அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார் என்பதே இக்கோவிலின் சிறப்புக்கு சான்று எனலாம். இந்திரன் மகளான தெய்வானை நெஞ்சுக்குள் முருகனை நினைத்து அவனை அடைய வேண்டி உறுதி பூண்டு பூலோகம் தவழ்ந்திறங்கினாள். தேன்காடு எனும் மதுவனத்தில் நுழைந்தால் இந்திரன் மகளாயினும் எளியவளாக மாறினாள். பன்னீர் விருட்சத்தின் கீழ் அமர்ந்தாள். தியானத்திற்குரியவரை மனதில் நிறுத்தினாள். அப்போது காற்றில் மிதக்கும் இலக்கற்ற சிறகு போல நடந்து தெய்வானை முன்பு வந்து நின்றான் கந்தன். தெய்வானை தோளினில் அமர்ந்த கிளி குமரன் குமரன் என்று படபடத்து சிறகை விரித்து பறந்தது. கண்கள் திறந்தாள் தெய்வானை. கந்தனின் கருணை விழிகள் இவள் தேவத்தலைவன் இந்திரனின் மகள் தெய்வானை என இனம் கண்டு கொண்டது. தெய்வானை தனது தவத்தின் பலனை அடைந்தாள். முருகப்பெருமான் சூரபத்மன் வதத்தை முடித்து தெய்வானையை மணந்து வள்ளியை திருமணம் புரிந்து தான் மிகவும் விரும்பிய இந்த கானகத்தில் வந்து தலமேறினான். கந்தன் குடிக்கொண்டு அடியார்களுக்கு அருளியதால் இன்றும் இத்தலத்திற்கு கந்தன்குடி என்றே பெயர் விளங்குகிறது. ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உன்னை தேடி வர வந்தவினை ஓடிவிடும் கந்தவேலே, எங்களுக்கு காவலாக நீ இருக்கும் போதினிலே வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே, வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே. அன்று கந்தன் பார்த்த கானகம் போல் அடர்ந்த மரங்கள் மட்டும்தான் இல்லை. ஆனால் பச்சை பசேலென பரவி இருக்கும் விளைநிலங்கள், சிலு சிலுவென மனதை குதூகலப்படுத்தும் தென்றல் காற்று என இயற்கை அழகின் மத்தியில் அழகு குமரன் குடியிருக்கிறான். கிழக்கு நோக்கிய கோவிலின் வாயிலிருந்து நீண்ட நடுமண்டபம் அமைந்துள்ளது. அதன் மேல் விதானத்தில் அறுபடை வீடுகளையும்
அழகிய சித்திரமாக வரைந்துள்ளனர். இதன் அருகேதான் தெய்வானை தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் கைகளில் கிளியோடு தவம் முடித்த கலை முகமெங்கும் பரவியிருக்க, சாந்தமும் நாணமும் ஒரு சேர கலந்திருக்க நின்ற கோலத்தில் அருள்கிறாள் தெய்வானை என்னும் தேவசேனா. இந்த சந்நிதி சிறியதாக இருந்தாலும் நின்று பார்க்க வைக்கும் ஒரு தெய்வீக வசீகரம் பொழியும்படியாக விளங்குகிறது. இவளை தரிசித்தாலே போதும் திருமணம் கைகூடும் என்பது நிதர்சனம். மகா மண்டபத்தில் நடராஜர் சபையும் அதையடுத்து ஸ்நபன மண்டபமும் உள்ளன. அர்த்த மண்டபத்தை அடுத்து கர்ப்பகிரகத்தில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆனந்தமாக விற்றிருக்கின்றார். இது தன்னுடைய இடம் என்று மிகுந்த உரிமையோடு கந்தன் குடிகொண்டிருக்கிறான். சொந்த ஊருக்கு வருவோரை எத்தனை அன்பாக உபசரிப்போமோ அதுபோல கந்தனை சகல உபசாரங்களோடும் இங்கே அமர வைத்துள்ளனர். இந்த தலத்தில் சந்தன காப்பு, விபூதி காப்பு, வெள்ளி கவசம், தங்க கவசம் என வேளைக்கொரு அபிஷேகமும் அலங்காரமுமாக செய்து மகிழ்கின்றார்கள். கருவறை நெருங்கினாலே ஒரு ஆனந்த ஊற்று அகத்தில் கொப்பளிக்கிறது. இத்தனை நாள்பட்ட துயரங்கள் எல்லாம் இதற்கா இவ்வளவு பயந்தோம் என தூசாக பறந்து போகின்றது. கந்தன் கொடுத்த களிப்பில் பிரகாரத்தை வலம் வருவோம். உள் பிரகாரத்தில் தெற்கே விநாயகர் வீற்றிருக்கின்றார். அவரை அடுத்து வாகன அறையும் பள்ளி அறையும் மடப்பள்ளியும் உள்ளன. ஐராவதம் எனும் தேவேந்திரனின் வெள்ளை யானையை தெய்வானைக்கு துணையாக கந்தன்குடி இந்திரன் அனுப்பி வைத்தான். அந்த ஐராவதம் இந்த திருக்குளத்தில் நீராடி வழிபட்டு புனித வாழ்வு பெற்றது. அது ஐராவதேஸ்வரர் எனவும் பெயர் பெற்றது. இக்கோயிலின் தலவிருட்சம் பன்னீர் மரமாகும். இதன் அடியில்தான் தெய்வானை தவமிருந்தால். இந்த ஆலயத்தில் காசியை போல விஸ்வநாதர், விசாலாட்சி தனி சன்னதிகளில் வீற்றிருக்கின்றனர். கந்த புஷ்கரணி எனும் திருக்குளம் இத்திருத்தலத்தில் உள்ளது. இதில் நீராடி கந்தனை வழிபடுவோர் மனதின் மாசுக்கள் கரையும் என்பார்கள் ஆன்றோர்கள். இக்கோவிலின் பைரவர் சன்னதிக்கு எதிரே உள்ள சணலில் கட்டியிருந்த தேன்கூட்டிலிருந்து சொட்டிய தேனை சேகரித்து மூலவருக்கு முன்னாட்களில் அபிஷேகம் செய்ததாக தல வரலாறு கூறுகின்றது. முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான். ஆறுமுகம் கொண்டே ஆறுதல் அளித்திடுவாய். ஏறுமையில் ஏறி வந்து ஏற்றம் கொடுத்திடுவாய். தேடி உனை நான் தொழுதா தேவையெல்லாம் தீர்த்திடுவாய். ஆடியும் பாடியும் நாடி வரும் அடியவர்க்கு அழகோடு அருள் சேர்ந்த உன் திருக்கோலம் திவ்யமப்பா. சிறிய ஆலயமானாலும் தொன்மையிலும் கீர்த்தியிலும் கந்தனின் புகழ் பாடுவதிலும் ஈடு இணையற்ற ஆலயம் இது. இந்த ஆலயம் முழுவதையும் வலம் வந்து கொடிமரத்தின் கீழ் வணங்கி நிமிர நம் உள்ளத்திலும் கந்தன் குடிகொண்டு விடுகிறான். இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி உத்திராடம், பங்குனி உத்திரம், தைப்பூசம், கார்த்திகை, மார்கழி திருவாதிரை ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தெய்வானை தவமிருந்து கந்தனை அடைந்த தலமான திருவாரூர் மாவட்டம் கந்தன்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், கந்தன்குடி, திருவாரூர்.
அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்.